ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ மெட்டாட்ரேடர் 5 கம்ப்யூட்டர்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்ஸோட மெட்டாட்ரேடர் 5 நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கூகுள்ல இருந்து நீங்க வந்து மெட்டாட்ரேடர் 4.5 நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல நீங்க மல்டிபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோட புரோக்கர் டெர்மினலே அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்ட் மார்க்கெட்ஸோட டெர்மினல் இது. இப்போ நான் இதுல நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இது கேக்குது பாத்தீங்களா? இப்போ ஏற்கனவே என்னோட லைவ் அக்கௌண்ட் இருக்கனால அது கேட்குது. உங்களோட புரோக்கர் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர், ஒரு பாஸ்வேர்ட், ஒரு சர்வரை கொடுத்துருப்பாரு. அதை எப்படி இதில் லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட். ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதனால இங்கே நீங்கள் சர்வரை உங்கள் புரோக்கரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஐடி பாஸ்வேர்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ லாகின் ஐடி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்னோட பாஸ்வேர்ட் நான் என்ட்ரி பண்ணுறேன். நான் வந்து டெமோ இப்போ இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு டெமோ அக்கௌண்ட்டுக்காண்டி இப்போ நான் கிரியேட் பண்ணேன். அதுதான் இது. Incoming mail. ஸோ லாகின் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேட் எக்ஸ்போசர், ஹிஸ்ட்ரி, நியூஸ் இதெல்லாமே காமிக்குது. இதுதான் வந்து நீங்கள் லாகின் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த ஃபைல் வியூ இது எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மெட்டாட்ரேடர்ன்றது வந்து நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுமே தவிர இதை வந்து நீங்கள் அனலைஸ்க்கு வச்சுக்க கூடாது. அனலைஸ் வந்து ட்ரேடிங் வியூவில் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மெட்டாட்ரேடர் ஆப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரேடிங் வியூவில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த M1, M5, M15, M30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். சரிங்களா? அதோட டைம் ஃப்ரேம். இப்போ கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஆர்டர், இந்த கேண்டில்ஸ் இது ஓகே. இது உங்களுக்கு இது வந்து பாரில் தெரியும், இது வந்து கேண்டிலாக தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் இதை வந்து மூவ் பண்ண முடியாது, ஸ்ட்ரக்காகி நிற்கிற மாதிரி இருக்கும். ட்ரேடிங் வியூவில் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இது வந்து இப்படி தான் மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் வந்து லெஃப்டில் தள்ளணும்னா இந்த ஆரம் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது கொஞ்சம் தள்ளி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் ஆர்டர் இருக்கு. இப்போ நான் நியூ ஆர்டர் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்ததுன்னா இது கேட்குது பார்த்தீங்களா? மார்க்கெட் எக்ஸிக்யூஷன். மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன லாட், வால்யூம்ன்றது வந்து லாட். சரிங்களா? மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்ன்றது வந்து உடனே நீங்கள் வந்து ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன். நான் உடனே செல் எடுக்கிறேன், நான் உடனே பை எடுக்கிறேன்னா அதை தான் நீங்கள் மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம். வால்யூம்ன்றது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து லாட். என்ன லாட்டுன்றதோ அதை நீங்கள் இங்கே போடுறீங்க. அதோட ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, டேக் ப்ராஃபிட் கொடுக்குறீங்க. பையோ செல்லோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இங்கே நான் ஒரு லாட் யூஸ் பண்ணுறேன். இப்போ மார்க்கெட்டு வந்து 2617 இருக்குது. சரிங்களா? இப்போ நான் மார்க்கெட் நான் பை பண்ணுறேன்னா இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கணும்னா இதுக்கு கீழே தான் இருக்கணும். இப்போ 2617னா இப்போ வந்து 2605. சரிங்களா? இப்போ டேக் ப்ராஃபிட்ன்றது மார்க்கெட்டோட அதிகமாக இருக்கணும். ஏன்னா பை பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ நான் வந்து 2625 கொடுத்துட்டு பை கொடுத்தேன்னா பை ஆயிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் செல் கொடுக்குறேன் பாருங்க, இன்வாலிட்னு காமிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது இன்வாலிட்னு தான் வரும். சரிங்களா? இப்போ பை கொடுக்குறேன் பாருங்க, ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். பிளேஸ் ஆயிடுச்சிங்களா? ஆர்டர் பிளேஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆர்டர் ரன்னிங் ஆர்டர் இங்கே தெரியுதுங்களா? ஸோ இதில் இப்போ இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த இருக்கு இல்லைங்களா? இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கனாலே அக்செப்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கனாலே அது வந்து ஒன் கிளிக் ஆக்ஷன். ஸோ இப்போ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்கள் ஆர்டர் க்ளோஸ் ஆயிடும். இதில் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பண்ண லாஸோட அது காமிக்குது. சரிங்களா? ஸோ அதே தான். இப்போ நீங்கள் நியூ ஆர்டர் கொடுக்குறோம். இப்போ பெண்டிங் ஆர்டர்ஸ். பெண்டிங் ஆர்டர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப், பை ஸ்டாப் லிமிட், செல் ஸ்டாப் லிமிட். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நான் ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து 2617ல் இருக்குது. உங்களுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன் தான் தெரியும். உடனே நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுருவீங்க. உடனே உங்களுக்கு வந்து அது ஆர்டர் வந்துடும். இப்போ வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது.
ஸோ மார்க்கெட் இங்கே 2617 இருக்கு. ஆனா என்னோட என்ட்ரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு என்னோட ஆர்டர் பிளாக் படி இங்க இருக்குது. நான் வந்து இங்க மார்க்கெட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து என்ட்ரி போடணும். இப்படி நீங்க வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சார்ட்டை வந்து நீங்க இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல ஆர்டர் ட்ரிகர் ஆகணும். ஸோ மார்க்கெட் இங்க இருக்குது. கீழே எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகி என்னோட ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பை லிமிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆர்டர் எந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கோ அந்த மார்க்கெட்டு கீழே வந்துட்டு ஆர்டர் எடுத்துட்டு மேலே போகக்கூடியது பை லிமிட். சரிங்களா? இது அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா செல் லிமிட். ஸோ மார்க்கெட் இங்க இருக்குது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அதனால வந்து எனக்கு மார்க்கெட் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து செல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ மார்க்கெட் இங்க இருக்குது. எனக்கு இந்த பாயிண்ட் மார்க்கெட் வருது. எனக்கு இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து செல் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு பேர் வந்து செல் லிமிட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு கரண்ட் மார்க்கெட்ல இருந்து பை ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு வேலிடான என்ட்ரி உங்களுக்கு இருக்குது. அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க இருந்து ட்ரிகர் ஆகி வர்றதுக்கு பேர் தான் செல் லிமிட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பை ஸ்டாப் செல் ஸ்டாப் பார்த்துடலாங்களா? பை லிமிட் செல் லிமிட் பார்த்துட்டோம். அடுத்து பை ஸ்டாப் செல் ஸ்டாப். சரிங்களா? பை ஸ்டாப் செல் ஸ்டாப்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ மார்க்கெட் இந்த பொசிஷன்ல இருக்கு. எனக்கு 2617ல இருந்து 2622க்கு மேல வந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து பை ஆகணும் அப்படின்றதா உங்களுக்கு வந்து பை ஸ்டாப். சரிங்களா? இங்க வச்சிருக்கீங்க. சரிங்களா? மார்க்கெட் இங்க இருக்குது. இங்க இருந்து எனக்கு இங்க டிராவல் ஆன உடனே எனக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி கிளிக் ஆகி மேல போகணும் அப்படின்றதான் பை ஸ்டாப். அதாவது கரண்ட் மார்க்கெட்ல இருந்து மேல போயிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு பை ஆகுறது பை ஸ்டாப். அதே இது வந்து கரண்ட் மார்க்கெட்ல வந்து கீழே வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டு கீழே வர்றதுக்கு பேர் செல் ஸ்டாப். சரிங்களா? இப்போ மார்க்கெட் இங்க இருக்குது. உங்களுக்கு இங்க வந்தோடனே எனக்கு ஒரு செல் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் எனக்கு இங்க வரும்போது எனக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகி கீழே வரணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் செல் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கரண்ட் மார்க்கெட்ல இருந்து கீழே மார்க்கெட் மூவ் ஆகும்போது எனக்கு அங்கே ஆர்டர் ட்ரிகர் ஆகி என்னுடைய ஆர்டர் ரன்னிங் ஆகணும் அப்படின்றதுக்கு பேர் தான் செல் ஸ்டாப். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பை ஸ்டாப்னா என்ன, செல் ஸ்டாப்னா என்ன, பை ஸ்டாப் லிமிட்னா என்ன, செல் ஸ்டாப் லிமிட்னா என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ மார்க்கெட் எக்ஸிகியூஷன்ன்றது வந்து கரண்ட் மார்க்கெட்ல நீங்க வந்து வால்யூம், அதாவது வால்யூம்ன்றது லாட், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் கொடுத்து பண்றது. இப்போ நான் பெண்டிங் ஆர்டர்ல நான் கொடுக்குறேன். இப்போ பை லிமிட்னா 2617 இருக்குது. இப்போ 2617 இருக்கிற மார்க்கெட்ல கீழே வந்துட்டு எனக்கு வந்து பை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பை லிமிட். இப்போ பிரைஸ் எங்க இருக்குன்னா 2617ல இருக்குது. இப்போ நான் 2625ல கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்க காமிக்கல பாத்தீங்களா, பிளேஸ்ன்ற ஆப்ஷனே காமிக்கல பாத்தீங்கன்னா. ஸோ இதே 2617க்கு உண்டான வேல்யூக்கு கீழே கொடுக்குறேன். 2615 கொடுத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ன்னு காமிக்குது பாத்தீங்களா, இதுதான் பை லிமிட். உங்களுக்கே தெரியும். இப்போ 2617 கரண்ட் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ மார்க்கெட் எக்ஸிகியூஷன் பார்த்துட்டோம். அடுத்து பை ஸ்டாப் செல் ஸ்டாப் எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் கிளிக் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் எக்ஸிகியூஷன்ல இருந்து பெண்டிங் ஆர்டர். இப்போ பை லிமிட் பார்க்கலாம். பை லிமிட்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு கரண்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே வந்து ஆர்டர் எடுத்துட்டு போச்சுன்னா அது வந்து பை லிமிட். இப்போ 2617 இருக்கு.
ஒரு லாட் போட்டிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 2617க்கு கீழே தான் நான் ப்ரைஸ் டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் 2610 டைப் பண்ணேன்னா பிளேஸ் ஆர்டர் காமிக்குது. இப்போ நான் கொடுத்தேன்னா பிளேஸ் ஆகுது. இப்போ 2617க்கு மேலே கொடுத்தேன்னா பாருங்களேன், 2618 கொடுத்தா கூட 2618 கொடுக்குறேன். இங்கே பிளேஸ்னு காமிக்கல பாருங்க, தெரியுதுங்களா? அந்த ஆப்ஷனே காமிக்கல பாருங்க. ஏன்னா தப்பா என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடியது காமிக்காது. ஸோ அதனால இதுல நீங்க வேல்யூ வந்து கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் பிரைஸை விட 2610 பிளேஸ் காமிக்குதுங்களா? இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸுக்கு கீழே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸ் தான் இது. இப்போ 2610னா, ஏன்னா இது பை ஆர்டர், 2610னா உங்களோட ஸ்டாப் லாஸ் 20 இந்த பிரைஸ் நான் ரொம்ப தப்பா கொடுத்துட்டேன். 2610 சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2605 கொடுத்தோம்னா பிளேஸ் ஆகும். இப்போ இது இந்த வேல்யூக்கு நான் அதிகமாக கொடுக்குறேன் பாருங்க. 2611 கொடுத்தா கூட அந்த பிளேஸ் ஆகாது. தெரியுதுங்களா? ஸோ அதனால உங்களோட ஸ்டாப் லாஸும் சரி, டேக் ப்ராஃபிட்டும் சரி, கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இல்லைனா உங்கள் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதே போல் டேக் ப்ராஃபிட்டும் தான். டேக் ப்ராஃபிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும். இப்போ என்ட்ரி ப்ரைஸை விட இப்போ நான் கம்மியாக கொடுக்குறேன், கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ அதை விட நான் அதிகமாக கொடுக்குறேன், கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ அந்த ஆர்டரை நான் பிளேஸ் பண்ணியே காமிக்கிறேன். கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சுங்களா? இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, இங்கே இருக்கிற மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா என்னுடைய ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும். ட்ரிகர் ஆகி மேலே போச்சுன்னா டிபி ஹிட் ஆயிரும், கீழே வந்துன்னா எஸ்எல் ஹிட் ஆயிரும். ஸோ இந்த ஆர்டர்ஸ்லேயே நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து எஸ்எல் டிபி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த எஸ்எல்ஐ நீங்கள் பக்கத்தில் வச்சு ட்ராப் பண்ணீங்கன்னா கீழே வந்துடும். தெரியுதுங்களா? அதே போல் தான் டிபியும் நீங்கள் மேலே மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்குது, இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சிம்பிள்ஸ்லன்றது இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா? பேர்ஸ். இப்போ இதோட டீடைல்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. இந்த ட்ரேடிங் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் கிளிக்கில் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகுறது. இப்போ கரண்ட் எக்ஸிக்யூஷனில் இதில் மேலே இருக்கிறது வந்து லாட். இப்போ நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும், செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆயிரும். இங்கே லோ ஹைன்னு இருக்கிறது வந்து இது வந்து இன்னையோட லோ, இன்னையோட ஹை. இன்னையோட லோ வந்து இவ்வளோ பேருக்கு, இன்னொரு ஹை வந்து இவ்வளோ பேருக்கு. உங்களுடைய புரோக்கரோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குன்றதை இங்கே ஸ்ப்ரெட் உங்களுக்கு காமிக்கும். இது எல்லாமே இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துடும். இதுலேயே நீங்கள் வந்து பை கொடுத்தீங்கன்னா பை உடனே ஆயிரும், நீங்கள் செல் கொடுத்தாலும் செல்லு உடனே ஆயிரும். தெரியுதுங்களா? இது சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதோட டிபி எஸ்எல்ஐ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து சிஸ்டத்தில் வந்து மெட்டாட்ரேடர் 5 நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸ்போசர் நமக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது நீங்கள் என்ன ட்ரேடு பிளேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இது வச்சுருக்கீங்க அப்படின்றது அதை நீங்கள் ஹிஸ்ட்ரியில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே இல்லை தெரிஞ்சுக்க ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் எக்ஸிக்யூஷன்னா அப்போ நீங்கள் கரண்ட்டாக உடனே ஒரு பை செல் எடுக்கிறது, அது வால்யூம்ன்றது வந்து லாட். ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களோட என்ட்ரியை பொறுத்து தான். அது போக பெண்டிங் ஆர்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பை லிமிட், செல் லிமிட், பை ஸ்டாப், செல் ஸ்டாப். இந்த பை ஸ்டாப் லிமிட், செல் ஸ்டாப் லிமிட் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதனால் இந்த 4ல் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பை லிமிட்னா என்ன? கரண்ட் மார்க்கெட்டோட கீழே வந்துட்டு மேலே போனால் பை லிமிட். செல் லிமிட்னா கரண்ட் மார்க்கெட்டோட மேலே போயிட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு கீழே வரணும்னா அது செல் லிமிட். பை ஸ்டாப்னா கரண்ட் மார்க்கெட்ல இருந்து மேலே ஒரு பொசிஷன் போன உடனே பை எடுக்கிறது பை ஸ்டாப். செல் ஸ்டாப்னா கரண்ட் மார்க்கெட்டோட கீழே வந்துட்டு ஒரு ஆர்டர் எடுத்துட்டு செல் ஆகுறது செல் ஸ்டாப். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.